எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம ஆயிலை கூட்டக்கூடிய, கண்கள் நல்லா தெரியக்கூடிய, அப்புறம் முடி நல்லா வளரக்கூடிய ஒரு ஊறுகாய் செய்து காமிக்க போறேன். அப்படி என்ன ஊறுகாய்னா கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க. என்னன்னா நெல்லிக்காய் ஊறுகாய். நீங்க சங்க இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஔவைக்கு கிடைத்த ஒரு நெல்லிக்காயை கொண்டு அவங்க சாப்பிடாம அதியமானுக்கு கொடுத்தாங்க. அதுல 2 பேருக்குமே போட்டி. அதியமான் என்ன சொல்றாரு, ஔவை பாட்டி நீங்க இந்த நாட்டுக்கு தேவை, அதனால் நீங்க சாப்பிடுங்க சொல்றாரு. ஔவை பாட்டி சொல்றாங்க, இல்ல உன்னுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு, அதனால நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே போட்டி நடக்குது. கடைசியில ஔவை பாட்டி தான் ஜெயிச்சாங்க, அதியமானுக்கு கொடுத்தாங்க. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு அதியமான் நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்ததாக வரலாறு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனியை நம்ம தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம முடி சீக்கிரத்துல வெள்ளை நிறமாக மாறாது, கண்ணு நல்லா தெரியுங்க, அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஊறுகாய் செஞ்சு காமிக்க போறேன். அது கூட நம்ம வெள்ளைக்கடுகு சேர்க்க போறோம். அதுவும் காம்பினேஷன் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வெள்ளைக்கடுகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்துடும். அந்த ஒரு மருத்துவ குணம் அதுல இருக்கு. இன்னும் வெள்ளைக்கடுகை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அது இன்னும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எபிசோடுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் வச்சுட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஊறுகாய் செய்து காமிக்க போறேன், நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால தோல் மினுமினுப்பு கூடுங்க. சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காயை அதிகமாக உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. அது காய்ந்த நெல்லிக்காயாக உங்களுக்கு திரிஃப்லா பவுடர்ல எல்லாம் சேர்க்கிறாங்க. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அதை தங்க பஷ்பம்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சித்தர்கள் எல்லாம். அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் இருக்கு. முடி சீக்கிரத்துல உங்களுக்கு வெள்ளையாகாதுங்க. தொடர்ந்து நெல்லிக்காய் ஒரு சின்ன குழந்தையில இருந்து நீங்க கொடுத்துட்டு வாங்களேன், ஒரு 2-3 வயசுல இருந்து அந்த நெல்லிக்காயை ஏதோ ஒரு ஃபார்ம்ல, அதாவது ஹனியில ஊற வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றிலேயே செஞ்சு காமிக்கிறேன். நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சின்ன குழந்தையில இருந்தே சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்ணாடி போடுற அவசியம் இருக்காது நமக்கு. அப்புறம் முடி சீக்கிரத்துல வெள்ளையாகாது, தோல் மினுமினுப்பு கூடும், அப்புறம் இளமையாக இருப்பாங்க, கண்ணு நல்லா தெரியும், உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். ஒரு நெல்லிக்காய் இத்தினூன்று இருந்துகிட்டு பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஆப்பிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஆப்பிளை விட பெஸ்ட் நெல்லிக்காய்ன்னு சொல்லாங்க. சரி, அந்த ஊறுகாய் இப்ப செய்யறது எப்படின்னு நம்ம பாத்திரலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம். நெல்லிக்காய் 1 கிலோ, மிளகாய் தூள் 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 4 டீஸ்பூன், வெள்ளை கடுகு அதாவது வெண்கடுகு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. நான் இப்போ நெல்லிக்காயை என்ன பண்ணிருக்கேங்க, 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா சுத்தமா அலசிட்டுங்க ஒரு குக்கர் எடுத்து அதுல நெல்லிக்காயை முழுசாவே போட்டுட்டேங்க. போட்டு போதுமான அளவு தண்ணி ஊத்திட்டுங்க. அந்த நெல்லிக்காய் மூழ்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுங்க. 2 விசில் எடுத்துட்டேங்க. குக்கர் 2 விசில்ல எடுத்துடணும். நெல்லிக்காயை எடுத்துட்டு அது ஆற விட்டுட்டுங்க. நம்ம என்ன உதுத்துக்கணும், விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியா சுளையா வச்சுக்கணுங்க. அடுத்தது நெருப்பு மூட்டி நான் ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. இதுல வெந்தயமும் குளிர்ச்சி, அப்புறம் நெல்லிக்காயும் குளிர்ச்சி, நல்லெண்ணையும் குளிர்ச்சி, இப்படி குளிர்ச்சி உள்ள ஒரு ஊறுகாயை நல்ல அந்த கோல்டெல்லாம் பிடிக்குமே மேடம், நாங்கெல்லாம் சாப்பிடாம எனக்கு சீக்கிரத்துல கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சமைச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட தன்மை வேறு விதமாக மாறிடும். அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நல்லாவே சாப்பிடலாம் நீங்களும். இங்க பாருங்க, செவக்க வறுத்தாச்சு, இது போதும், இதுக்கு மேல வேண்டாம். வறுத்தது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்ல மனம் வரும் வெந்தயம், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணும், அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே மண் சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இந்த மண் சட்டியில 5 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. அது சூடாகட்டும். அப்புறம் நம்ம இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுங்க. இங்க என்ன பண்ணலான்னா இந்த கடுகை லேசா வாட்டி எடுத்துடலாங்க. ரொம்ப சுவையை தரும், அது உடம்புக்கும் நல்லது, சுவையையும் தரும். இன்னொன்று கெட்டு போகாதுங்க. ஏன் எண்ணெய் சூடாயிருச்சுங்க, அதுல நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இல்லையா? அதுல இப்போ நம்ம மஞ்சத்தூள் சிம் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். என்ன எடுத்தோடனே மஞ்சத்தூள் சேர்க்குறீங்களேன்னா அது கொஞ்சம் கலர் கூடுதலாக கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நார்த்தில் எல்லாம் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் மஞ்சத்தூள் இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டுருவாங்க, நல்லா கலர் கொடுக்கும்னு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நெல்லிக்காயை போட்டுக்கலாங்க. நல்லா சிம்ல வச்சு விட்டுறலாம். ஆஹா, கலர் பாருங்க இப்போவே
அந்த எண்ணெயில் எப்போவுமே மிளகாத்தூள் சேர்த்தோம்னா நமக்கு கலர் கூடுதலாக கொடுக்கும். பொரியலில் கூட அங்கே அப்படி தான் செய்வாங்க. இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருவாங்க. ஏன்னா நிறத்தை இன்னும் கூடுதலாக தர்றதுக்காக. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சிவப்பாயிருச்சு வெள்ளை கடுகு. போதும், நம்ம வெடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதையும் எடுத்து நம்ம வெந்தயத்தில் சேர்த்துக்கலாங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா, இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் உப்பு ஏற்கனவே வேகும் போது நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நடுவில் உப்பை பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இது வறுத்து வச்சேன் இல்லையா, வெந்தயமும் வெண்கடுகும், அதை மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கிறேங்க. ஒரு ரவை பதத்தில் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போது இதையும் நம்ம இந்த நெல்லிக்காயில் போட்டுக்கலாங்க. நம்ம போட்ட எண்ணெய் ரொம்ப கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஊறுகாய் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டீல் பாத்திரத்தை அரிச்சிருதுங்க. அப்படியே கருப்பாகி ஒரு மாதிரி ஸ்டீல் பாத்திரமும் வீணாக போயிடுது, ஊறுகாயும் வீணாக போயிடும். அதனால் நம்ம ஒன்றா என்ன பண்ணணும்னா, பீங்கான் ஜாடியில் ஊறுகாய் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கண்ணாடி ஜார் இருக்கு இல்லையா, அதில் வைக்கணுங்க. நம்ம எண்ணெய் குறைவாக போட்டிருக்கோம், அது எண்ணெய் எங்களுக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம ஜாடியோடு கொண்டு போய் மொட்டை மாடியில் வெயிலில் வச்சுட்டு துணி கட்டிடணும். வாயில் துணி கட்டிட்டு கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா கெடாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டு வச்சுக்கிட்டு அது வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப பக்குவமாக இருக்குது. நான் கொஞ்சம் நடுவில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு. சரியாக இருக்குது. இன்னும் முழுமையாக ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கணும்ல உங்கள் முன்னாடி. சரி, நான் இப்போ அடுப்பை அணைக்கிறேங்க. பாருங்க, சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ நம்ம முன்னாடி இருக்கு. பாருங்க, நான் டேஸ்ட் பார்க்கட்டுமா? ஆனால் நான் டேஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன சாப்பிடணுன்ற ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. இருந்தா கூட பரவாயில்ல, நான் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு ஃபைனலாக பார்த்துடணும்ல. உப்பெல்லாம் சரியா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா, தயிர் சாதம் மட்டும் வச்சுட்டுங்க இந்த ஊறுகாயை ஜம்முன்னு ஒரு 7-8 சோளை போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வெயில் அடிக்குது இல்லை, அந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டோன்னா ஈஸியாக வேலையும் முடிஞ்சு, உடலுக்கும் ஆரோக்கியம். சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.